இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்த பண்ணிகளை வெட்டி ஊரு போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமல ஒரு பொண்ணு வேற அவளோட மொபைல் மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இது எதையுமே கவனிக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா இவ ரெக்கார்ட் பண்றத பாத்துறாங்க. இவள் இதை பாத்துறா. பயத்துல வர அந்த இடத்துட்டு ஓடிட்டு இருப்பா. அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுமே எதுக்க பார்த்தா ஒரு பெரிய வண்டி புல்டோசர் மாதிரி ஒன்று வருது. அதை பார்த்து இவன் நின்றா. அப்ப அதே நேரம் இன்னொருத்த ஓடி வந்து இவளை மடக்கி பிடிச்சிடறான். இவ யாருன்னா இந்த பண்ணையோட ஓனர் மகன். முதல்ல ஒருத்தனை பார்த்தமே அவன் ரெண்டாவது, இவன் மூத்தவன். இந்த பண்ணையோட ஓனர் வந்ததுமே அவளை வேற ஆபீஸ் ரூமுக்கு கொண்டு வந்துறாங்க. அப்ப அவளோட ஃபைல் இருக்கும்ல, அந்த ஃபைல் எடுத்து பார்த்து நீ வேலைக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அப்ப நீ வேலைக்கு வரல, எங்களை வேக பார்க்க வந்திருக்க. சரி, இதே இது நான் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த எண்ணத்துல இந்த பக்கமே வர மாட்டேன். உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், உழைச்சு போன்னு இவளோட மொபைல் இருக்கும்ல அதை உடைச்சு கையில கொடுத்துறான். இவளும் தப்பிச்ச பொழைச்சுன்னு அந்த பண்ணையை விட்டு வெளியே வந்ததுமே அவளோட சட்ட பைக்குல இருந்து ஒரு மொபைலை வெளியே எடுப்பா. ஏன்னா இந்த மொபைல் மூலமா தான் அவ ரெக்கார்ட் பண்ணிருப்பா. அவங்க கிட்ட மாட்டும் போது இவ வேற மொபைல் கொடுத்திருப்பா. அவங்களுக்கு தெரியாம அந்த மொபைல் உடைச்சு போட்டிருப்பாங்க. இவ எதுக்காக அந்த பண்ணைக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு ரெக்கார்டு பண்ணுங்கிறத இனி போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த பக்கம் ஒருத்தனை மரத்து கீழே தொங்க விட்டு அவன் வயிற்றுல கத்திய குத்தி வயிற்ற வேற கிழிச்சிட்டு இருக்காங்க. குடல் குந்தாணி எல்லாம் கீழே விழும். பாக்குறதுக்கு உண்மையா இருக்குல்ல, இது உண்மை கிடையாது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பணிகள் சாகுதான். அந்த பணிகளை சாக கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன நாடகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த லேடி வந்துடுறான். இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இந்த பணிக்காக பரிச்சை பண்றது மொத்தம் 4 பேர். அதுல ஒருத்த வெள்ளச்சட்டை போட்டு வரானே, இவ யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவளுக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்க போய் தான் அந்த பண்ணியில வெட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வீடியோ காட்சியை இவங்கிட்ட காட்டிட்டு இருப்பான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் சரி எதனால நைட்டு பேசிக்கலான்னு அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்றான். இவள் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த புரட்சி பண்றது மொத்தம் 4 பேர். அந்த 4 பேர்ல 2 லேடி 2 பசங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. பாக்குறதுக்கு கொஞ்சம் வாட்ட சடமா இருக்காளே, இவதான் அந்த கூட்டத்தோட தலைவி. இவளோட பேரு நாசா. அப்புறம் இன்னொருத்த பார்க்க வெள்ளையா இருக்கானே, இவன் ஒரு பைத்தியக்காரன். எதுக்காக சொல்றேன்னு போக நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி கொஞ்சம் குண்டா சூட்ட முடியோட பார்க்க கொஞ்சம் நீட்டா இருப்பாங்க. இவன் மொபைல்ல இருக்கிற அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பணியில காப்பாத்துறதுக்காக இவங்க என்ன செய்றாங்க, கிளம்புறாங்க. கூட்டத்துல நானும் வரஞ்சொல்லுமே நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு இவங்க 5 பேருமே அந்த பண்ணைக்கு வந்துடுறாங்க. அந்த பண்ணியோட முகத்தை மாட்டிக்கிட்டு தான் அந்த பண்ணைக்குள்ளே போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தா அங்க அந்த பண்ணியை வேற காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களுக்குள்ள குழப்பம். அப்ப அந்த பைத்தியக்காரன் நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க இருந்த பணியில அங்கேயும் கேட்டா நான் ஒரு வாரமா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட நிறைய பண்ணியை பார்த்தேன், ஆனா இப்ப எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நாம வரது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பண்ணியை கொண்டு போயிட்டாங்களோன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டோம், ஒரு சேட்டை பண்ணிட்டு போலாம் சொல்லி நினைச்சாங்க. அந்த பண்ணையோட செவத்துல கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்படி எழுதிட்டு இருக்கும் போதான் அந்த பண்ணைக்கு பக்கத்துல இந்த பண்ணை சேர்ந்த வீடு இருக்கும் போல அதுல ஒருத்தர் வெளியே வந்துட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோன் வேற பாத்துறா. யாரோ வர்றாங்க சொல்லுமே அடிச்சு பிடிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. யாரா பார்த்தா காலையில நம்ம ஹீரோனை மடக்கி பிடிச்சானா அந்த பையன் தான், ஓனரோட மூத்த பையன். அவனும் வந்து செவத்துல இருக்கிறத பார்த்து கோவத்துல வேற கத்திட்டு இருப்பான். எந்த பையன் எழுதுனது, ஒழுங்கா நீங்களே வந்து அழிங்கடான்னு சொல்லி இவ காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பானா. அப்ப ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கிறத வேற பாத்துறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் மொத்த பேர் வெளியே வந்துடுறாங்க. இவங்க மொத்த பேரத்தை பார்த்து இவன் பயந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, இவனை மடக்கி பிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள வேற கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல யாராவது இருக்காங்க கேட்டா இவ இல்லன்னு சொல்றான். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லுவான். இல்லையே எனக்கு சந்தேகமா இருக்கு, மேலே போய் 2 பேர் பாருன்னு சொல்லுமே விறுவிறுன்னு மேல போயிடுறாங்க. இவங்க போறத பார்த்து தம்பி எந்திரான்னு இவன் கத்த ஆரம்பிச்சிடான். அந்த பக்கம் பார்த்தா இவங்க ரூமுக்குள்ள வந்ததுமே இந்த தம்பியை வேற மடக்கி பிடிச்சிடறாங்க. இன்னொரு ரூம்ல பார்த்தா இவளோட தங்கச்சி கடைக்கொட்டி இருப்பா போல, ஏதோ உடம்பு முடியல போல. அந்த இடத்துக்கு வரது யாருன்னா நம்ம சுருட்டமா தான். அதுக்கப்புறம் அப்படி கீழே பார்த்தா இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே கையாக்களை கட்டி போட்டு சோபால உட்கார வச்சிடறாங்க. இந்த அண்ணன் பார்த்தா கொஞ்சம் திமிரா தான் இருக்கான், ஆனா தம்பிக்காரன் ரொம்பவே பயந்து போயிடுறான். இந்த கூட்டத்தோட தலைவி நாசா இருக்கல, இந்த மிருகத்தோட காதலில ஏதோ டேக் அடிப்பாங்களே, அது உன் காதல அடிக்கிறேன்னு சொல்லி இந்த தம்பியோட காதல வேற அடிக்க போக அப்ப நம்ம ஹீரோன் வேண்டாம் சொல்லுவா. ஆனா அத்துமீறியுமே அவ பேச்ச கேட்காம இவனோட காதல வேற அந்த டேக் அடிக்குமே அப்படியே ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும். வழியில வேற இந்த தம்பிக்காரன் கத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். இதெல்லாம் பார்த்து இவளுக்கு பிடிக்காதுல. அப்ப அந்த பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது, அவன் ஒரு திமிர் பிடிச்சவன் தான். நம்ம ஹீரோன் வேண்டாம் சொல்லி இருப்பால, அதனால இவளை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். இவங்க எந்த மாதிரி ஆளுக்குன்னு இவளுக்கு தெரியாது. இவங்களோட கொள்கை நல்லா இருக்குன்னா இந்த கூட்டத்துல சேர நினைச்சிருப்பா தவிர மத்தபடி இவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே மேல பார்த்தா அந்த கடைக்குட்டி பொண்ணு வேற முடிச்சிருமா. இவ பண்ணி முகத்தோட உட்கார்ந்திருப்பால, அதை பார்த்து அந்த பொண்ணு வேற பயந்துட்டு இருக்கும். ஐயோ சின்ன பிள்ளை பயப்பட்டு இருந்துச்சு. இவன் அந்த முகமடியை கலட்டி அவளோட முகத்தை வேற காட்டிடுறா. அதே நேரம் கீழே பார்த்தா அந்த அண்ணக்காரனை பார்த்து இந்த கூட்டத்தோட தலைவி திமிரா கேக்குறா, ஒரு நாளைக்கு எத்தனை பன்னீர் அறுப்பீங்க கேட்டா அவன் கணக்கே இல்லைன்னு சொல்லுவான். அப்படியா, அந்த பன்னிகள் எப்படி அறுக்கிறான்னு கொஞ்சம் காட்ட முடியுமான்னு சொல்லி இவன் வேற தரத்தரன்னு அந்த பண்ணைக்கு வேற கொண்டு வந்துடுறா. கூடவே நம்ம ஹீரோன் வந்துடுறா. கூடவே நம்ம ஹீரோன் தான் அப்படியே மொபைல்ல கேமரா எடுத்துக்கிட்டு வர. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் பாட்ட சொல்லிட்டு இருப்பான், யோ கொஞ்சம் பொறுமையா சொல்லியா, மக்களுக்கு புரியணுமா இல்லையா. சரி முதல்ல பண்ணி வந்தப்பறம் என்ன செய்வீங்க, பண்ணி வந்ததுமே முதல்ல மயக்கப்பட வைக்கணும். அதுக்கு ஒரு கரண்ட் ஷாக் மிஷின் இருக்கு. இந்த மிஷின் மூலமா அந்த பண்ணியை வேற மயக்கப்பட வைப்போம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க லேசா அசந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருந்தவளை தள்ளி விட்டுட்டு இவன் பாட்ட உள்ள ஓடிடுறான். உள்ள போனவ லைட்டை வேற ஆஃப் பண்ணிடுறான். அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ண தெரியாம அந்த இருட்டுல வேற லைட் அடிச்சு பாத்துட்டு இருப்பாங்க. இது அந்த பயலோட இடம், எங்க போன எப்படி வரணும் அவனுக்கு அத்துப்படி. இவங்க வேற தேடிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு எதுக்கு வந்து அவ தலையில ஒரே முட்டு தான் கீழே விழுந்துறா. அவளை பிடிச்சி மண்ணு கட்டிட்டு இருக்க. அதே நேரம் பார்த்து அந்த நாசங்கிற வர இந்த இடத்துல சுவிட்ச
கண்டுபிடிச்சு லைட்டை வேற போட்டுறா. வந்து பார்த்தா இவ வேற மல்லு கட்டிட்டு இருப்பான். அப்படியே வந்த ஸ்பீடுக்கு இவ கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருப்பா. அந்த கத்தியை வச்சு இந்த பையனோட கழுத்தை வச்சு லாக் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அவ மிரண்டு போயிடுறான். அந்த பண்ணியை மயக்கப்பட வைக்கிறதுக்காக ஒரு கரண்ட் சாக்கு இருக்குமே, அதை இவனோட நெத்தியில வச்சு இவனுக்கு வேற பயங்கரமா சாக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. பின்னாடி நின்றுகிட்டு அந்த பண்ணி எப்படி கத்தும் அதே மாதிரி கத்துறான்னு சொல்லுமே இவன் வழியில கத்திட்டு இருப்பான். இவன் வழியில கத்துறது அந்த பக்கம் வீட்டுல இருக்கான தம்பி அவன் காது வர விழுந்துருது. என் அண்ணனுக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணியன்னு இவன் பதறிட்டு இருப்பான். ஆனா அந்த திமிர் பிடிச்சவன் அவன் முகத்துல போட்டுருக்க அந்த மாஸ்க வேற கிளட்ட போவான். பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான். இவன் தான் திமிர் பிடிச்சனாச்சு. அந்த முகம்படி கிளட்டி இவன் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பான். பயத்துல வேற தம்பிக்கார வேற என் அப்பா வரட்டும், நான் எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேன், இனிமே நாங்க அந்த தொழில பண்ண மாட்டேன்னு இவன் பயத்துல கத்திட்டு இருப்பான். இதே நேரம் அந்த அண்ணக்காரனை பார்த்தா அவனை வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இடையில வேற இவன் ஒரு கெட்ட வார்த்தையை போடுறான். இதை கேட்டு தாங்க முடியாம கடுப்புல வேற அந்த மிஷினோட வோல்டேஜ் வேற அதிகப்படுத்தி திரும்ப அவனோட நெத்தியில வேற வச்சிடறான். அப்படியே மனுஷன் துடியா துடிச்சிட்டு இருப்பான். துடிக்கிற துடியில அவன் உடம்புல இருந்து வாயில இருந்து இன்னொன்னுமோ வெளியே வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோன் தான் எங்க இவளை கொண்டு பயத்துல வேற அந்த மிஷினோட பவர் வேற கட் பண்ணி விட்டுறான். அப்ப இவன் கீழே விழும்போது எதுக்கு இருக்க அந்த நாசா வேற தள்ளி விடுமே, அவ கையில அந்த கத்தியை வேற கீழே போட்டுறான். அந்த கத்தி இவன் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் லாக் பண்ணிடுறான். பயத்துல வேற இவங்க ரெண்டு பேரும் பதுங்கிடுறாங்க. அப்ப பக்கத்துல வந்தவனா நம்ம ஹீரோன் முகத்துல இருக்க அந்த மாஸ்க் எடுத்து பார்த்தா இவ அடி சண்டாளி நீனா, உன்னை அப்பவே கொண்டிருக்கணும், விட்டது என்னோட தப்பு தாண்டி, இருடி வரேன்னு சொல்லி அந்த நாசா பக்கம் போயிடுறா. அவளோட கழுத்தை அறுக்க போற நேரம் பார்த்து இவ பக்கத்துல ஏதோ ஸ்க்ரூ டயர் இருக்கும். அந்த ஸ்க்ரூ டயர் எடுத்து இந்த பையலோட கால்ல ஒரே குத்து தான். வழியில அவன் கத்திட்டு இருப்பால, அந்த கேப்ல அந்த நாசாங்கிறவ அவங்கள பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விடுமே, அவனும் என்ன பண்ண தெரியாம திக்கி திணறி போயிட்டு இருப்பான். அப்படி போனவன் அங்க கொதிக்கிற தண்ணியால சுடு தண்ணியா என்ன இலவனே தெரியல, அதுக்குள்ள போய் அவனோட தலையை விட்டுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோன் தான் அவனை காப்பாத்துறதுக்காக அவன் முன்னாடி வந்து இழுத்துட்டு இருந்தா கூட இருக்க அவ வரவே மாட்டா. அதுக்கப்புறம் எப்படி ஒத்தால கஷ்டப்பட்டு அவனை வேற இழுத்து போட்டுறா. அப்படி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அவனோட தலை முகம்ல அப்படி வெந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவ உடம்புல இருந்து ரத்தம்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் வீட்டுக்குள்ள பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேம்பேன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ வெளியே சத்தம் கேட்குமே அந்த வாசல் பக்கமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா இந்த அப்பாங்கிற வேற வந்துறான். வந்தவன் கையில ஒரு துப்பாக்கியோட வருமே, அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மிரண்டுறாங்க. பயத்துல வேற கத்த ஆரம்பிச்சுறாங்க. இவங்க கையில ஒரு கட்டு போட்டு இருக்கோம்ல, அந்த கத்தை அவுத்து விட்டுட்டு இவங்க கையில துப்பாக்கி கொடுத்து இவங்க நீ பாத்துக்கோ, மேல போய் பாப்பா பாத்துட்டு வரேன்னு இவன் மேல வந்துடுறான். இவன் மேல வரத வர அந்த சுருட்டமா தெரிஞ்சு போயிருது. ஓடி வந்து பார்த்தா இவ வந்துட்டு இருக்கான். இவளை அடிச்சு பிடிச்சு ஓடி போய் அந்த ரூம்ல ஒரு அலமாரி இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இவனை உள்ள வந்ததுமே அந்த பாப்பா வேற முடிச்சிருக்கோம்ல, என்ன பாப்பா தூங்கலையா, உனக்கு தூக்கம் வரலையா, தூங்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப கீழே பார்க்கும்போது இவளோட முகமுடி வேற கீழே கிடக்கும்ல, இது வேற பாத்துறான். அப்ப இந்த ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்க தெரிஞ்சதுமே இவனுக்கு கண்டுக்காத மாதிரி வெளியே வந்துடுறான். இது எல்லாத்தையுமே உள்ள இருந்து பாத்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல இவன் வேற காணும். சரி அவன் போயிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கும் போதான் திடீர்னு முன்னாடி வர அதை பார்த்து இவ பயப்படுவாள. இவ கதற சத்தம் கத்துற சத்தம் கீழே வேற கேட்டுருது. இவன் வேற துப்பாக்கியோட நின்றுட்டு இருப்பான்ல, டப்புன்னு கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து இவங்க கிட்ட இருக்க அந்த துப்பாக்கி வேற புடுங்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தள்ளுமுள்ள ஓடிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் அந்த நாசாவும் அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்து உள்ள போகலாம்னு நினைக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த அப்பாக்கரை வந்துறான். அவன் அடிச்சு போட்டு துப்பாக்கி பிடுங்கி மறுபடியும் லாக் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க அடிச்சு பிடிச்சு பயந்து போய் அந்த இடத்துல ஒரு கார் இருக்கும், அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிடறாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா இவங்க மூணு பேருமே அந்த அப்பனை மோன இழுத்துட்டு வராங்க. எங்க போறாங்க, அந்த பண்ணைக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த பண்ணைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பண்ணியை மாட்டுறதுக்கு ஒரு செயின் வச்சிருப்பாங்கல்ல, அதுல இவங்க மூணு பேருமே வரிசையா கையில வேற மாட்டி விட்டுறான். அவங்களுக்கு விலங்க போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த அப்பாக்காரன் இவங்களை நான் பாத்துக்கிறேன், உன் அண்ணனை தேடுன்னு சொல்லி இவனோட கையில வேற துப்பாக்கி கொடுத்து இவனை வேற அனுப்பி வச்சிடான். இவன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள வந்துறா. அப்படி வந்தவ அங்க எதையாவது போன் இருக்குமான்னு தேடி பார்த்தா அந்த இடத்துல இவளுக்கு போன் வேற கிடைச்சிரும். உடனே போலீஸ்க்கு வேற கால் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த தம்பிக்கார உள்ள வந்துறான். இவனை பார்த்ததுமே இவ ரொம்ப சாக்காயிரா. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பட்டேன், நான் தெரிஞ்சு பண்ணலன்னு சொல்லி இவ கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் லவர் போல, என்ன ஏமாத்திட்டியான்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருப்பான். இல்ல அவனை ஏமாத்தல, நான் தெரியாம பட்டேன்னு சொல்லி இவ பக்கத்துல வந்து கெட்டி பிடிக்குமே அவ கொஞ்சம் சாந்தமாயிரான். சரி இருக்கட்டும், என்னோட அண்ணன் எங்க கேக்குமே வா காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேருமே அந்த பண்ணைக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி அந்த நாசா வேற ஒரே மிதிதான் மிதிச்சு இவனை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. இவளு இந்த பக்கமா அந்த பக்கமா போறது தெரியாம என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிறாங்க. அப்படி ஓடி போனவ அவ முந்திக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி போயிட்டா. இவ பின்னாடி வரும்போது எங்கிட்டு போன தெரியாம இந்த பண்ணைகளை வளர்ப்பாங்கல்ல அந்த கூடாரத்துக்குள்ள போயிடுறா. பின்னாடி பார்த்தா இவன் வேற துப்பாக்கியோட வந்துட்டு இருப்பான். என்ன மறுபடியும் ஏமாத்திட்டேன்னு சொல்லி அந்த கோவத்தோட வந்துட்டு இருப்பான். அந்த பண்ணையை வளர்க்கக்கூடிய அந்த கூடாரம் இருக்கும்ல, அதுக்குள்ள ஒவ்வொரு ரூமா தேடி பாக்குறான். அப்படியே பார்த்தவன் கடைசியா நம்ம ஹீரோன் ஒளிஞ்சிருப்பால அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். அதே நேரம் இந்த பக்கம் இந்த அப்பங்கர என்ன செய்யறான், அங்க நிறைய ஆயுதம் வச்சிருப்பான்ல, அதுல பாக்குறதுக்கு ஏதோ குக்கி மாதிரி இருக்கு. அதை கையில எடுத்துக்கிட்டு இவங்க வேற மிரட்டிட்டு இருப்பான். எவ்வளவு தெரிந்த ஏன் வீட்டுக்குள்ள வருவிய செத்திங்கடான்னு சொல்லி இவங்க பக்கத்துல வந்து மிரட்டிட்டு இருப்பான். அந்த திமிரு பிடிச்சவன்
அவன் பயப்படுற மாதிரி தெரியல, சிரிச்சிட்டு இருப்பானா. அவன் பக்கத்துல போய் தொண்டையில வச்சு இப்படியே இறக்கிடுவான்னு கேட்க, அப்ப பின்னாடி பார்த்தா ஒருத்தர் ரத்தம் கொலையுமா வந்துட்டு இருக்கான். யாராம் பார்த்தா இவனோட மூத்த பையன் தான். அந்த கரட் சாக்கு கொடுத்து மூஞ்சில வெந்து போச்சே அந்த பையன் தான் இங்க ரத்தம் கொலையுமா வந்திருப்பான். பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே இவன் துடிச்சு அந்த இடத்துல செத்து போயிறான். இவன் செத்ததை பார்த்து அப்பாக்கறனுக்கு எப்படி இருக்கும்? வழியில வேற பயங்கரமா கத்துறான். அந்த வலியோட வெறியோட என்ன செய்யறான், இதை திமிர் பிடிச்ச இருப்பானே அவன் மூஞ்சில போய் குத்திட்டு இருப்பான். குத்துற அவன் மூஞ்சில உடஞ்சி வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து பக்கத்துல 2 பேர் இருப்பாங்களே அவங்க வேற பயத்துல அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருப்பல அந்த ரூமுக்குள்ள வந்ததுமே இவன் முன்னாடி வந்துட்டு இருப்பான். இவன் உள்ள வர தெரிஞ்சதுமே இவன் ரொம்ப பயந்து போயிறான். பயத்துல வர அந்த பக்கமா போயிட்டு இருப்பான். இவன் அந்த பக்கம் போறத இவனு பாத்துறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சோழி முடிஞ்சிட்டு பார்த்தா இவனால சுட முடியல. காதலியாச்சே சுடாம நின்றுட்டு இருப்பான். இந்த கேப்ல அவ தப்பிச்ச பொழைச்சுன்னு வெளியே வந்துடுறான். அதே நேரம் இவனுக்கு பின்னாடி மெதுவா அந்த நாசா வர வருவாளா, பக்கத்துல வந்து வெட்ட வர கரெக்டா அவன் திரும்பிடுறான். அப்ப பயங்கரமான ஒரு அலர் சத்தம். யாரோட குரல்னா இந்த லேடியோட குரல் தான். ஏன்னா துப்பாக்கி வச்சு இவனோட முட்டிலே ஒரு போடு போட்டிருப்பாமல. வழியில வர அந்த இடத்துல உட்கார்ந்துடுறான். நகல முடியல, மாட்டிக்கிட்டா. இத பார்த்து நம்ம ஹீரோயின் தான் அவளை காப்பாத்திருக்க இவன் முன்னாடி வந்துறான். எங்களை ஒண்ணு பண்ணிராதன்னு சொல்லி இவ கெஞ்சிட்டு இருப்பா. அப்படி அந்த பக்கம் பார்த்தா உள்ள செத்தது நினைச்சு இவ வேற குடிச்சிட்டு இருப்பான். இவ குடிச்சிட்டு அந்த கேப்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பானே அவன் அந்த செயினை வேற கழட்டி விட்டுட்டு அவன் பாட்டுல ஓடிட்டு இருப்பான். இவன் ஓடுறத பார்த்து இவங்க 2 பேரும் திட்டிட்டு இருப்பாங்க. ஓடி வந்தவன் அந்த பண்ணை விட்டு வெளியே வந்துறான். அப்ப பின்னாடி பார்த்தா இந்த அப்பாக்காரன் தான் அந்த புல்டோசர் வர கொண்டு வந்துட்டு இருப்பான். இவன் ஓடி போன இவனோட கெட்ட நேரம் அங்க நிறைய சகதியா இருக்கும்ல. அந்த சகதிக்குள்ள போய் விழுந்து மாட்டிக்கிறான். இவனால அசைய முடியல. இவனோட கை காலும் அந்த சகதியில மாட்டிரும். அதனால அசைய முடியாம துடிச்சிட்டு இருப்பானா. அப்ப பின்னாடி அந்த புல்டோசர் கொண்டு வந்து இவனை வேற நச்சு சாவடிச்சிடான். இந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் செத்து போயிடுறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேருமே துப்பாக்கி மடியில மிரட்டி கூட்டு வந்துட்டு இருப்பான். இவங்கள அண்ணனை காட்டுற சொல்லி ஏதோ ஒரு ரூமுக்குள்ள கூட்டு வந்துறாங்க. அந்த ரூமுக்குள்ள நிறைய பண்ணிகளை வேற கெட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. இவன் என்னடா பாத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு தொங்குற ஒரு பணிய இவன் பக்கமா தள்ளி விடுமே முட்டி கீழே விழுந்துறான். இவன் கீழே விழுந்த அந்த கேப்ல இவங்க 2 பேரும் தப்பிச்ச பொழைச்சுன்னு இன்னொரு இடத்துக்கு வந்துறாங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றியா கேட்டா இவன் இல்லன்னு சொல்ற. எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப உள்ள யார வர்ற மாதிரி இருக்கு. இந்த சத்தத்துக்கிட்ட பயந்து போய் அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சிடுறாங்க. அப்ப யாராம் பார்த்தா இந்த அப்பங்காரன் தான். இவனோட ஃப்ரெண்ட வேற கொண்டிருப்பான்ல அவனை தான் தூக்கிட்டு வந்து அந்த டேபிள் மேல போட்டு ஒரு மிஷினை வச்சு இவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பானா. அப்ப இவங்க 2 பேருக்குமே ஒண்ணு புரியல. என்ன பண்றா என்ன நடக்கும் தெரியாம அப்படி திருத்துன்னு பாக்கும்போதான் இந்த ஃப்ரெண்டுக்காரோட தலைவர தொங்குமா. அதை பார்த்து இவங்க 2 பேரும் மிரண்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த பயலோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி இதை கறி வெட்டி போற மாதிரி ஒரு சட்டியில மொத்தமா அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் இவ வேற நடக்க முடியாதுல. அதனால ஒரு இடத்துல உட்காந்துக்கோ நான் இப்ப வந்துறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெளியே போக அப்படி அந்த பக்கம் பார்த்தா இந்த தம்பிக்காரன் அண்ணக்கார செத்துருப்பான அந்த இடத்துக்கு வந்து அண்ணனை பார்த்து அழுதுட்டு இருப்பான். இவன் வேற வழியில அழுதுட்டு இருப்பான். அப்ப அந்த சுருட்டமா தான் ப்ளீஸ் என்னை விட்டுன்னு கத்திட்டு இருப்பாளா. கோவத்துல துப்பாக்கி எடுத்து இவளை வேற சுட போவான். அப்ப அதே நேரம் இந்த அப்பாங்கற வந்துடுறான். சுற்று சொல்லுவான். ஆனா இவனுக்கு சுட மனசு இருக்காது, சுட மாட்டான். இதனால கோவப்பட்ட அந்த அப்பாங்கற இவனை தரத்தனை இழுத்துட்டு போய் உன் அண்ணனை பாரு எப்படி கொண்டிருக்காங்க, உனக்கு வெறி வரல, அவங்களை கொல்லனுக்கு வெறி வரல, போய் அவளோட கெட்ட அவுத்துறான் சொல்லுமே. இவனை பயந்துகிட்டு போய் அந்த சுருட்டமாவோட செயினை வேற கழட்டி விட்டுறான். அவளை தப்பிச்ச பிடிச்சா ஓடி போவா. ஆனா பின்னாடி வந்து ஏதோ கொக்கி மாதிரி வச்சிருப்பான அதை வச்சு அவளோட நெஞ்சில ஒரே ஏத்துதான். அவ்வளவுதான் அவளை தரத்தனை இழுத்துட்டு போய் இந்த பண்ணியில வளர்க்கக்கூடிய அந்த கூடாரம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துறான். எதுக்கு பார்த்தா உள்ள ஒரு பண்ணி வர இருக்கும் போல, ஏதோ வெறி பிடிச்ச பண்ணி போல ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கூண்டோட லாக்க ஓபன் பண்ணுமே அதுல இருந்து ஒரு வெறி பிடிச்ச பண்ணி பட்டு வேகமா வந்து இவளை போட்டு கடிச்சு குதறிட்டு இருக்கும். இவளோட முகத்தை வர அப்படி கடிச்சு தின்றும். அவ்வளவுதான் இந்த இடத்துல அந்த சுருட்டமா கொடூரமா இறந்து போயிடுறா. அதே நேரம் அந்த பக்கம் அந்த திமிர் பிடிச்ச மட்டும் ஒத்தால இருப்பான்ல பயத்துல வர அழுதுகிட்டு இருப்பான். கடவுளே என்ன காப்பாத்துன்னு இவன் கதறிட்டு இருப்பான். இவன் கதற சத்தம் அந்த கடவுள் கேட்டுச்சேன்னதுல நம்ம ஹீரோயின் வேற வந்துறா. வந்ததுமே இவனோட கையில் உள்ள கட்டையில அவுத்து விட்டு இவனை வேற கூட்டு வருவா. அந்த நாசாவை எந்த இடத்துல உட்கார வச்சிருப்பாளோ அதே இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க தப்பிச்சு போலான்னு இவங்க 3 பேருமே கிளம்ப கரெக்டா முன்னாடி பார்த்தா அந்த அப்பக்கரை வந்துடுறான். அவ்வளவுதான் இந்த இடத்துல 3 பேரும் மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த திமிர் பிடிச்சவன் அங்க ஒரு மிஷின் வேற தொங்கிட்டு இருக்கும். அந்த மிஷின் வச்சு வெட்ட போனா அந்த மிஷின் வேற எட்டல. அவ்வளவுதான் இவன் துப்பாக்கி வச்சு ஒரே அடிதான். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை அடிச்சு இந்த பண்ணியை கட்டி தொங்க விடுவாங்களா தாய்களா, அதே மாதிரி இவங்க 3 பேருமே தலைகளை கட்டி தொங்க விட்டுறான். இந்த திமிர் பிடிச்ச ஒரு மிஷின் எடுத்தான்ல அதே மிஷினை வச்சு இந்த திமிர் பிடிச்சனோட வயித்தை கிழிச்சு அவனை வேற கொடூரமா சாவடிச்சான். அவனை சாவடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கம் வந்துறான். ஒரு நீளமான கத்தி எடுத்து அவளோட வயித்தை கிழிக்க போக கரெக்டா அந்த நேரம் பார்த்து ரத்தமா தெரிக்குது. என்னடா பார்த்தா இவனோட மாக்கார பின்னாடி வந்து துப்பாக்கி வச்சு அடிச்சிருப்பான் போல. அடிச்சானா சுட்டானது இல்ல, தலையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். என்னடா கேட்டா அவ என்னோட காதலி, அவளை தொடான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த அப்பாக்கிற காண்டாயி புள்ளேன்னு பார்க்காம அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இந்த அடிச்சிட்டு அந்த கேப்ல இவளுக்கு பக்கத்துல அந்த பட்டனை வேற தொங்கிட்டு இருக்குமா. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பட்டனை பிடிச்சி அதை பிரஸ் பண்ணவே இவ கீழே இறங்கிறா. அந்த செயினை எடுத்து விட்டுட்டு தப்பிச்ச பொழிச்சோன்னு சொல்லி அந்த ரூம் போட்டு வெளியே ஓடிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் இவன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல. உடனே அவளை கொல்றதுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய மிஷின் இருக்குமே அந்த மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் அவ தப்பிச்சு ஓடி வந்தவ இந்த கரிகில அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு வந்துடுறா. அந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடிக்கு அந்த டோரை வேற திறக்க முயற்சி
பண்ணுவா, அந்த டோர் வேற ஓபன் ஆகுது. கரெக்டா அதே நேரம் பார்த்து இந்த அப்பாங்கிற வேற உள்ள வந்துறான். உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை காணோம். என்னடா இந்த பக்கம் தான வந்தான் சொல்லி இவன் தேடிட்டு இருப்பான். அப்ப எங்கடா பார்த்தா அந்த கறிக்குள்ளே ஒளிஞ்சிருப்பா போல. அவளோட கண்ணு மட்டும் தான் லேசா தெரியும். அப்படி திறந்து பாத்துட்டு இருப்பா. இது தெரியாம இவன் வேற இங்கிட்ட அங்கிட்டு பாத்துட்டு இருப்பான். இவன் இந்த பக்கமா பாத்துட்டு இருப்பால, அந்த கேப்ல பின்னாடி வந்து இவன் மேல பாஞ்சு இவனோட கழுத்தை வேற கடிச்சு துப்பிடுறா. வழியில வேற இவன் கையில ஒரு மிஷின் வச்சிருந்தால அந்த மிஷினை வேற கீழே போட்டுறான். அந்த மிஷினை இவன் எடுத்துறான். எடுத்ததுக்கு அப்புறம் இவன் மேல பாஞ்சு வந்து இவனோட நெஞ்சில அந்த மிஷினை இறக்கி இவனை கொடூரமா சாவடிச்சிடா. இந்த இடத்துல அப்பங்கரன் செத்து போயிடுறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா இவனோட பையன் வேற மூச்சு பேச்சலாம இருப்பான். இவனும் இதை பார்த்து பயந்துறா. அவனோட கண்ணத்தை தட்டமே அவனை முடிச்சிடறான். இவங்க 2 பேர் காதல் வேற இந்த நேரத்துல வேற பூத்துட்டு இருக்கும். இந்த ரத்த வாடியில கூட இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்குற அந்த நேரம் பார்த்து இவனோட நெஞ்சில வேற ஒரு கத்தி இறங்கும். இரடாம் பார்த்தா அந்த நாசா தான் பின்னாடி இவனை வேற குத்திடுறான். அந்த இடத்துல அவன் செத்து போயிறான். அவன் செத்ததை பத்தி அழுதுட்டு இருப்பால. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து உங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்ன, அப்ப 2 பேருக்குள்ள காதல் இருந்திருக்கு, அப்ப நீனு கட்டாய சாக வேண்டியதாலும் சொல்லி இவ பக்கமா திரும்பிடுறா. இவங்க 2 பேரும் சண்டையில முதல்ல நம்ம ஹீரோனை கீழே தள்ளி விட்டுறா. அப்ப அந்த கத்தி வச்சு நம்ம ஹீரோனை குத்த வர இவ கைய வச்சு தடுத்து பக்கத்துல ஏதோ கண் மாதிரி இருக்கும். அந்த கண்ணை எடுத்து இவள் நெத்தியில ஒரே போடுதான். இந்த இடத்துல அந்த நாசான் செத்து போயிடா. இவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் இவளு வெளியே வந்துடா. அப்ப அதுல விணிஞ்சு போக அந்த கடைக்குட்டி பொண்ணு இருக்கும்ல, அது வேற அந்த வீட்டை விட்டு இறங்கி வந்து முதல்ல இவ அண்ணகரை செத்து இருப்பான்ல, அவனை வேற பாத்துருது. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள அப்பங்கரை செத்து இருப்பானே அதையும் பாத்துருது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா இவளோட 2வது வேற செத்து இருப்பான்ல, அதை வேற பாத்துட்டு இருப்பா. அதே நேரம் நம்ம ஹீரோன் இதை பார்த்து அழுதுட்டு இருப்பா. இவ வந்தது என்ன செய்யறா, துப்பாக்கி எடுத்து நீட்டுமே. இதை பார்த்து நம்ம ஹீரோன் பயந்து போயிரா. பயத்துல வேற அந்த இடத்த விட்டு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு துப்பாக்கி சத்தம். என்னடா பார்த்தா அந்த குட்டி பொண்ணு துப்பாக்கி சுட்டதுமே இவளோட முதுகு எலும்பு நொறுங்கி போயிருக்கும். அப்படி இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வேலியை தாண்டி இவளு ஓடி வந்துட்டு இருப்பா. ஆனா அதுக்கு மேல அவளால ஓட முடியல. ஒரு இடத்துல உட்கார்ந்துறா. அப்ப அந்த கடைக்குட்டி பொண்ணு பக்கத்துல வந்ததுமே அவ தலைய பிடிச்சு கத்திய வச்சு அவளோட கழுத்தை வர அறுத்த போட்டுறா. அவ்வளவுதான், இந்த இடத்துல நம்ம ஹீரோன் செத்து போக அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. கேவலம் ஒரு பண்ணிக்காக இங்க மொத்த பேரு செத்து போயிறாங்க. அந்த கடைக்குட்டி பொண்ணு வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், நம்ம ஹீரோன் மட்டும் தான் தப்பிக்க போறோம் நினைச்சிருப்பான். ஆனா அந்த இடத்துல வச்சாம் பாரு ஒரு ட்விஸ்ட். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு தரமான ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வெறித்தனமான ஒரு சூப்பர் படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.